பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையில் கூட உங்களை மிகவும் நேசிக்கிறார். எந்த நிலை என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து உங்கள் சரீரத்தை பலகீனப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை இழந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை வேதனைப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிற உங்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஏனென்று தெரியுமா? உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் விலையேற பெற்றவை. உங்களை தாயின் கருவில் உருவாக்கினவர் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைமையிலும் கூட அவர் உங்களோடு பேசி உங்கள் பாவங்களை கழுவி மீண்டும் உங்களை தன் சொந்த மகளாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் தயாராக உள்ளார். கர்த்தர் சொல்கிறார், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். உங்களுடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது இரக்கமும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். ஒரு விசை கூட உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்வடைந்து உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். சோர்ந்து போகாதீங்க, மனமுடைந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார். இனிமேல் பாவம் செய்யாது ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் செயல்படுங்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.